கொலவரிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து சண்டை, நான் இங்கே இருக்க மாட்டேன் போக மாட்டேன்னு பேரம் சொல்லிடுவாங்க. இப்போ நான் கூப்பிடுறேன் வாடின்னு கொஞ்சம் கூட மாதிரி அந்த இதில் கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப வண்டியில் தான் கூப்பிட்டு வந்து போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வண்டியில் போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அதான் சொன்னேன், சுற்றி எல்லாமே சதி பண்ணுது. நான் வீடியோ எடுத்தேன்னா செல்லு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இப்போ திரும்ப எடுத்து நம்மளாம் என்ன பண்ணுவான், இப்படி பண்ணாதான் லவ்வா? இப்போ என் முன்னாடி தான் லவ் பண்ணுறதுக்காக டெய்லியும் காலுக்கு பூ நீ வந்து நம்ம வீட்டில் நேற்று எடுத்து அந்த பிரண்டையெல்லாம் ரெடி பண்ணுங்க. பிரண்டை ரெடி பண்ணோம். அப்புறம் மேடம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. காலையிலேயே வந்து வேலையும் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பாப்பா வேற கத்திட்டே இருந்தா போல, வயிறு வழியாட்டுக்கு அவளுக்கு மருந்து போட்டு உட்காந்துருக்கா. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த விளாக் எப்பவும் போல புதுசாக பார்த்தா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீ குண்டான்ல வேற ஐஸ் கட்டி போட்டுட்டாங்க. இப்ப டீ போடும் பாக்குறோம், இந்த ஐஸ் கட்டி உழுன்னு பாக்குறோம், உழவே. காலையில பாத்தீங்கன்னா இல்லையா மூஞ்சில சீரம் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இனிமேதான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பிரஸ் அப் ஆவாங்க. எப்ப பாரு இந்த சீரம் போட்டாலே திட்டுறாருங்க. எப்ப பாரு வாங்கி கொடுத்துறாரு. நைட்ல என்னால போட முடியலங்க, ஏன்னா தூக்கம் அந்த அளவுக்கு. பகல் ஃபுல்லா உட்காந்தே இருக்கேனா, அதனாலதான் இன்னும் சொல்ல போனா இந்த முதுகலிங்க கூட உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் வருது. நம்ம படுத்தோம்னா என் பொண்ணுக்கு பக்கத்துல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அழுவா, அதனால உட்காந்தே கிடப்பேன். நைட்ல ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இந்த சீரம் வந்து நான் யூஸ் பண்றதே கிடையாது. பகல்ல போடுறாங்க. இது போட்டா அவருக்கு எப்படி இருக்குன்னே தெரியல, சும்மாரையும் திட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. இரிட்டேட் ஆகுதுங்க எனக்கு. கோவப்படாம டீ போடு. டீ எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கு டீ குடிக்கும். அதிகமாக வீட்டில் போகிற டீலாம் குடிக்க மாட்டாங்க. கடை டீ குடிச்சு பழக்கம் ஆச்சா. இதான் காலையிலே எழுந்திரிச்சோன்னே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நேரத்தில் 9 மணிக்கு போய் பசிக்காது காலையில். அதான் போயிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு ஃபேமிலியோட உட்காந்து காலையில் எல்லாம் டீயை குடிச்சு அடுத்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதான் சொன்ன மாதிரிங்க, காலையிலே பிரண்டை பிச்சு வந்தது அதை ரெடி பண்ணணும், அந்த வடை எல்லாம் ரெடி பண்ணணும். அதோட முக்கியமாக என் ஒய்ஃபோட அக்கா வந்து நான் ஒரு முள்ளு சீத்தா வச்சுருக்கேன். அவங்க வந்து செடி கெட்டே இருக்காங்க. அதில் ஒன்று க்ளோனிங் பண்ணி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதான். அதையும் ரெடி பண்ணணும். இன்னைக்கு மாங்காய் பிக்க போகிறேங்க. கொள்ளையில் கிடக்கு, அதை உணவு ரெண்டு சின்னதாக அதை பிச்சுட்டு வந்தால் மாங்காய் முருங்கை போட்டு சாம்பார் வச்சு ரொம்ப நாளாச்சு. சரி அதான் பிச்சுட்டு வரலான்னு போகிறேன். இங்கே 1-2 தாங்க இருக்குது, இன்னும் ஒன்றும் பெருசாகல, கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்குது. ஏதோ பிச்சுட்டு போட்டு தான் ஆசைக்கு குழம்புல போட வேண்டியதான். டா அங்கே இருக்குது. ஃபுல்லாக ஏதாவது வேலை விட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படி போயிருப்பா. ஏதாவது கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பா. மனசாட்சியே இல்லைங்க, அவ்வளோ துணி இன்னமும் காலையில சாப்பிட கூட கிடையாது. எனக்கு பெயின் அதனாலயே வருதுங்க. என்ன சொல்றது, ரெஸ்டே இல்ல. இன்னுமே என் வேலை முடியல, இன்னும் அதிகமா கிடக்கு. இவளை தூங்க வைக்க இவ கோழி தூக்கம் தூங்குறாங்க, அதிக நேரம் தூங்கவே மாட்டேங்கிறா. அதனால எந்த வேலையும் செய்ய முடியலையா? எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. சாம்பாருக்கு பருப்பு வச்சிருக்கேன் நான். அந்த மாங்காய் இந்த முருங்காலாம் வெட்டி கொடுக்கணும், பிரண்டைக்கு ஊறுகாயெல்லாம் ரெடி பண்ணணும். ஹெவி ஒர்க் இருக்கு. ஆனால் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. உட்காந்துருவோம். காலையில டீ போட்டு குடிச்சதோட சரி. சிவாவுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ண முக்கியமா இன்னைக்கு. அவன் மாங்காய் திங்க ஆரம்பிச்சா எடுத்து வச்சுட்டு ஐயோ அவன் தொல்லை தாங்க முடியல. அப்புறம் அவளுக்கு வேணுமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டி மாதிரி, நான் ரொம்ப வசதியானவங்க வச்சுக்கேன் யூடியூபர். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வீட்டுல வரும்போது மாட்டமே என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவனை லவ்னா எப்படி பண்ணுவாங்க. வீட்டுக்கு மொதல் தான் வரும்போது வீடெல்லாம் நல்லா டெக்கர் பண்ணி ஒரு புது வீடு, பழைய வீடுனா புது வீடு கட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. லவ்னா இப்படி பண்ணும். அப்ப இவ இல்லாதவனா என்ன பண்ணுவான்? இப்படி பண்ணாதான் லவ்வா? இப்ப என் முன்னாடி தான் லவ் பண்றதுக்காக டெய்லியும் காலுக்கு பூ மெத்தைய போட்டு ஆமா மென்னில் அப்படி ஈத்துறா வர முடியும். அவங்க சொல்றது, அதாவது குழந்தை பிறந்து இப்படி அழகா கூட்டு வந்திருக்காங்க. இருக்கிறவங்க பண்ணுவாங்க, எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஒய்ஃப் லவ் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க. இல்லாதவங்களால முடிஞ்சது. இப்ப அவங்க பணக்காரங்க அந்த இதுல செய்யறாங்க. இப்ப நம்ம ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் ஏன்றது அவங்க ஒட்டிச்சு நோய் அவங்கிறா. இப்ப நான் பொறுமையா பேச ஆரம்பிச்சேன். இல்லைங்க, ஏன் உலகத்துல ஒவ்வொருத்தோட எதிர்பார்ப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்க்கையில இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? இருக்கிறவன் என்ன வேணா பண்ணுவான், இல்லாதவன் இப்படிதான் வாழணும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பெண்கள் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. உள்ளாயில அப்படி இல்லை புரிஞ்சுட்டா. இதுக்கே நாங்க வந்து டெலிவரி முடிஞ்சு அந்த இதுல கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப வண்டியில தான் கூப்பிட்டு வந்து போயிட்டு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வண்டியில போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாம் என்ன முடியுமோ அதானே பண்ண முடியும். அடுத்து என்ன பண்ண போற? அப்புறம் முக்கியமாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது வயசு பையனோ உங்க ஃபேமிலி ரிலேஷன்லயோ இந்த மைனர் பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க, 16 வயசு 17 வயசு பொண்ணு, அவங்களாம் ஒரு அட்வைஸ் பண்ணிருங்க. தயவு செய்து சிக்கிக்கார தம்பின்னு சொல்லுங்க. இப்போ கூட வீடியோ பார்த்தேன் ரீசெண்டா, இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க போலீஸ்காரனுங்க. 2 கை 2 காலையும் பிடிச்சி சும்மா லத்தியால வச்சு வெளுன்னு பேக்லயே. ஐயோ ஐயோ, இந்த வீடியோ பார்க்க எனக்கு பயமா இருக்கு. அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட அசால்ட்டா போயிடும், வளர்த்தவங்க கூட்டு போடுவாங்க. ஆனா சாவ போறது நம்ம தான்.
அது ஜாக்கிரதையா இதை உங்க ஃப்ரெண்டு யாரும் தான் இந்த வீடியோ மறந்துடாம அவங்களே டேக் பண்ணுங்க. நிறைய பேர் சுத்தி இருக்கானு இங்கேயே. போக்சோவோட பவர் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வெங்காயத்தை கல்லாம் வெட்டி கொடுக்கணுங்க. இது ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரி இவளுக்கு. கூட ஏதாவது செய்ய வேண்டியதானே, ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படி இப்படிம்பா. அதான் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துருக்கேன். வெங்காயத்தை வெட்டியாச்சு. தக்காளி வேணாம்ட்டா போட்டாலாம். அடுத்தது வந்து இப்போ மாங்காவை தான் வெட்டணும். இதாங்க இருந்தது, 2 தான் இருந்தது. கீழே வெம்பி போய் ஒன்று கிடந்தது, எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை வெட்டிட்டேங்க. இந்த தேங்காய் நார் கழிவு வாங்கினதுக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு இல்லையோ, மெயினாக வந்து இந்த ஒட்டு கட்டுறதுக்கு யூஸ் ஆச்சு. பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். தான் 2 கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா என் ஒய்ஃபோட அக்காவும் கெட்டியாக இருந்தாங்க. பாருங்க இந்த பலாக்கண்ணே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பெரிய பேக் பண்ணி வச்சாச்சு. நிறையா இருக்குது. அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டு நான் இவங்க எல்லாம் ஆன்லைனில் கூட சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி இந்த கட்டையை கட்டி விட்டான். தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு ஃபுல்லாகவே ரொம்ப நாளாக புலம்பிகிட்டே இருந்தேன். அந்த தண்ணி தேங்குது, அது கட்ட மாட்டேன் போக மாட்டேன்னு அதை ரெடி பண்ணோம் இன்றைக்கி. அவ்வளோதாங்க. இப்போ ஊருக்கு போகணும். மாமியார் வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். எங்களை வரையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. குழாயே என்னம்மா அப்புறம் என்ன நான் குழம்பு வச்சுருக்கேன். குள்ளாக்கி என்னதான் ஆச்சுன்னு தெரியலங்க. பெண்ணாடத்து மேலே பைத்தியம் முடிச்சிச்சாட்டுக்கு. வாடினா இங்கே தான் ரவுண்ட் அடிச்சு நிற்கிறாள். அந்த வீட்டு உள்ளே தான் சுற்றி நிற்கிறாள் தவிர வரமாட்டேங்கிறா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கனால போனான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் போய் தான் ஆகணும். அப்புறம் எங்கள் பாட்டிக்கு சிலிண்டர் பிரச்சனை. அதனால் ஊருக்கு நாளை போகலாங்கிறோம். எதுவுமே பதில் பேசாமல் நிற்கிறா. அது ஏன் தானே இந்த அளவு மாறுறே உண்மையா தெரியலங்க. அது நல்லா பட்டு திருந்தி அப்படி. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சண்டை, நான் இங்க இருக்க மாட்டேன் போக மாட்டேன்னு பேரம் சொல்லிட்டாங்க. இப்ப நான் கூப்பிடுறேன் வாடின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. இப்பெல்லாம் ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அதான் நம்ம ஏற்கனவே அதிக வீடியோல சொல்லிட்டாங்க, எங்க போய் வந்தாலும் வரணும், அதுக்குன்னு போகாம இருக்காதீங்கன்னு சொல்றீங்க. முன்னெல்லாம் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவர் வேணாம். இப்ப இவரு சொல்றாரு, எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா 1000 பேர் இருந்தாலும் அது வந்து ஏதாவது நான் வச்சிருக்கிற இதுக்கு எங்க அம்மாவுக்கு செட் ஆகாது. ஏன்னா இல்ல அது என்ன இப்ப நீங்க பாக்கணும். இது சைடு பெஞ்சு, இது ஜாமான் கிடையாது. அது பெட்ரோல் வந்து நூத்துல நேற்றுக்கு வாங்கினது. அது மேலே சேஃப்டி ஊருக்கு போகிறதுக்காக வாங்கி வச்சேன் ஒரு இது. அப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே. அப்புறம் எம்மா இங்கே பாரு, இதெல்லாம் கம்மி இருங்க. இதில் ஒன்றும் தப்பாக சொல்ல, அவளால் முடியல. ஏன்னா என் பொண்ணு விட மாட்டேங்கிறா. இந்தா இங்கே மேலே இடம் இல்லை, அதான் உண்மை. இல்லை அவள் மேலாம் இதில் எந்த தப்பும் கிடையாது. இது ஒரு முள்ள குப்பை இன்னும் அள்ளில் காலில் இருந்து. அவளை குறைலாம் சொல்லலை, எனக்குமே பழகிடுச்சு. ஆனா அவங்க அம்மாவை பொறுத்த அளவுக்கு வீடு நீட்டா இருக்கும். இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் மாறி மாறி சண்டை நடக்கும். இவர் சொல்றாரு, நான் சமையல் கூட கொஞ்சம் லேட்டா செய்வேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒண்டியா இருந்தா நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சமையலுக்கே வருவேன். ஆனா இவங்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. பட்னியா கிடக்குறோம், பசிக்குதுன்னு சுத்தி வருவாங்களா. அதனாலயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அதுதான் முன்னெல்லாம் எனக்கு டைம் அதிகமா கிடைக்கும். இப்ப சுத்தமா நான் அவளை தூங்க வச்சுட்டு திரும்ப ஒவ்வொரு வேலை செய்யலாம் எனக்கு கரெக்டா இருக்கே ஒழிஞ்சு செத்த நேரம் கூட ரெஸ்ட் பகல்ல எடுக்கவே முடியாது. நைட்டு ஆயிடுங்க நான் என் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவளை தூங்க வைக்கவும் நான் ஒரு வேலையை செய்யவும் உடனே அவ கத்துவா. அதனால நைட்டு ஆயிடும் நான் என்னோட வேலை முடியும். அதனாலே சிவா ஸ்கூல் போற மாதிரி தான் அவனுக்கு எப்பவுமே சமையல்லாம் நேரமா செஞ்சு சாம்பார் வச்சாங்க. அதுக்கு வந்து என்ன இது செய்யறதுன்னு தெரியலையா. அதனால சரி தேங்காய் நேற்று சாமிக்கு படைச்சதெல்லாம் இருந்துச்சா, அந்த தேங்காயும் வேஸ்டா போயிட்டு இருந்தா, அதனால துவை அரைக்கலாம் அப்படின்னு. காலையில 9 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட மாட்டீங்கன்னா 2 மணிக்கு. ரேஷனை சாதம், தேங்காய் இது, அப்புறம் சாம்பார். என்னம்மா மிரட்டி அடுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி இதை சாப்பிட்டு இருந்தேன். கொலவரியிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வீடியோ பேசிட்டு பார்க்குறேன். பட்டன் ஆன் பண்ணவே இல்லை. செல்லு லாக்கில் இருந்திருக்காது. என் மேலே திரும்ப அது வந்து யதார்த்தமா இருந்துச்சு. இப்ப பேசி திரும்ப அடிக்கிற போல இருக்குது. இல்ல அவ்வளவுதாங்க. அந்த எடுத்தோம் குள்ளாயுமே வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது இல்லை. சில பேர் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க, நினைச்ச மாதிரி வீடு கட்டுவாங்க, நினைச்ச மாதிரி குழந்தை பெற்றுப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் அமையாது. அது அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். அது இல்லாம அவங்க சேர்த்து வச்ச சொத்து, இதெல்லாம் ஒரு காரணம். அப்புறம் என்னமோ சொல்லிட்டு அது இல்லாம என்னன்னாங்க, இப்ப வந்து நான் வந்து ரொம்ப நாளாவே 7th இருந்து லவ் பண்ணேன்னா, அப்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே எந்த கோயிலுக்கு போனாலும் வருஷமாவே எந்த கோயிலுக்கு போனாலும் தினேஷ் லவ் பண்றேன், அவங்க கூட சேரணும் வேண்டிக்கிட்டே இருந்தா. அதே போல நடந்துச்சு.
அந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் என்னோட கனவு ஆசை என்னங்கிறதோ நான் அந்த கடவுள்கிட்ட சொல்லிடுவேன். கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். ஆனா என்ன, அது வயசாகி நடக்க கூடாதுன்னு ஒரு ஆசைங்க. ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் என்ன அனுபவம், உயிரோட இருக்கும்போது வயசா இருக்கும்போது எல்லாத்தையும். இல்ல உண்மைதாங்க. நான் கொஞ்சம் நைட்டு யோசனை திடீர்னு எனக்கு ஓட ஆரம்பிச்சிது. அது இதுன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கமே, வேற ரொம்ப காலம் ரொம்ப வேகமா போகுது, என்ன பண்ண போறோம்? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பாருங்க, நம்ம வயசு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப 25 வயசுங்க. உண்மையா என்னால நம்பவே முடியல. நான் 16 வயசுல இருந்து எனக்கு எப்ப 18 வயசு நடக்கும்னு ஒரு நாளைக்கு 10 டைம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் போட்டு பாப்பேன். எந்த வருஷத்தை கணக்கு பண்ணணும், 2002 சேர்த்துக்கணுமா அப்படின்னா பிறந்த வருஷத்தெல்லாம் கணக்கு பண்ணி இப்ப வயசு ஆகணும்னு நினைச்சேன். இப்ப வருஷம் ஓடுறதுனால நமக்கு அதுக்குள்ள இன்னும் 5 வருஷத்துல எனக்கு 30 வயசுன்னா என்னால தாங்கி முடியல. வயசாகதோட பிரச்சனை இல்லைங்க. ஒரு எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களுக்காக கூட எல்லாரும் சொல்லிக் கொடுக்க ஒரு விஷயம், நம்ம வாழ போற காலம் கம்மி, அதுக்குள்ள எவ்வளவு படிச்சு நம்மளால எங்க சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணணும். நம்ம காலம் பூராவே இப்போ எனக்குலாம் உண்மையாவே இந்த இது தோணுது, இவ்வளவு தூரம் வளர்ந்து கஷ்டப்படாம சந்தோஷமா வளர்ந்தோம். ஆனா இப்ப இதுக்கு மேல வாழ்க்கை பூரா கஷ்டம் தான். நமக்கு இருக்க போற அந்த 30 வருஷத்துல வீட்டுல குச்சி வளர்க்கறது, சோறாக்குறது, ஜாமாக்குறது, கஷ்டப்பட்டேன். அப்படி இல்ல, ரொம்ப கஷ்டமும் படல, ரொம்ப சந்தோஷமாவும் இல்ல. நான் ஒரு மீடியமா இருந்தேன் அப்படின்னு. இப்ப நான் ஏன் இந்த வீடு கட்டுற விஷயத்த சொன்னேன்னா, அதுவும் இல்லாம நம்மளோட எங்க அம்மாவோட ராசி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பிள்ளையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா வீடே கட்டுனாங்க. அது ராசியில உண்மைதான். நீங்க 2 பேரும் தான் உங்களுக்கு சட்டை எடுக்கிறது, துணி எடுக்கிறது, வயசு வந்தா பாக்குறது, அது இதுன்னு அவங்க செலவு கூட அதுலயே போயிடும். என்னத்த சேர்த்து வைப்பாங்க கூலி எடுக்கிறது. அதே நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா இப்ப இல்ல, இப்ப அவங்க ஃபுல்லா சேமிச்சு தான் 2 அட்டை வந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அதான் ஜாதகாரம் விவரமா சொல்றாங்க. என்ன தெரியுமாங்க சொல்லிருக்காங்க, நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு கட்டுவானு. எனக்கு தான் ஜோசியக்காரன் சொன்னா, நீ கட்டிட்டு வந்த பொண்ணுக்கு கடைசியில நீங்க 2 பேரும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பா அவரு பொய் சொல்றாரு. ஜாதகமே பொய்தாம்மா. சில பேர் கணிக்கிறது உண்மைங்க. நாங்க வந்து சிவா பிறந்தப்ப போனாங்க. அப்ப வந்து ஆனா அவர் சொன்னது எல்லாமே பொய் தான். நீங்க வீடு எல்லாம் கட்டி இருக்கணுமே, புதுசா இடம் அதிகமா வாங்கிருக்கணுமே அப்படி சொன்னாங்க. எங்க அம்மா என் மூஞ்ச பாக்குது, அது வந்து சிரிக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்களே அப்படின்னு. இதெல்லாம் நடந்திருக்கணுமே சிவாவோட ராசிக்கு. இவங்க 2 பேருக்கும் இப்ப 7.5 முடிஞ்சிச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. இந்த நேரத்துல ஒரு கருத்து என் மனசுக்குள்ள வருது. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா இல்லாதவனை பார்த்து அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அவன்கிட்ட அந்த பொருள் இல்லைன்னா இருக்கிறவனை பார்த்து ஏங்க கூடாது. இது 2ம் நடந்ததுன்னா, இது 2மே நடக்குதுன்னா அவன் லைஃப்ல வந்து இதாக மாட்டான், சர்வே பண்ண முடியாது. அதை அடையிறதுக்காக போராடணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயத்துல நானே அது மாதிரிலாம் பண்ணிருக்கேங்க. சின்ன வயசுல இருந்தே பண்ண, இப்பெல்லாம் மாறிட்டேன். இப்போ வந்து தேவையானதை நோக்கி நம்ம நகர்ந்து போகணும். ஞானி மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. வயசு வந்தோடனே அந்த ஞானம் தன்னால வருது. சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா என்னை யாராவது திட்டாலே எனக்கு கொலை வெறி வரும். அவனை அடிக்கணும், அவனை பொழக்கணும். பசங்கள்ட்ட நம்மளால அடிக்க முடியலனாலும் வேற என் கூட சண்டை வளர்த்து விட்டு அவனை அடிச்சிடணும். இப்போ தோணுது, அடிச்சா அடிச்சுட்டு போறான், என்ன திட்டினா திட்டிட்டு போறான். அந்த ஒரு பக்குவம். என் பொண்ணு இப்ப தூங்குறா, ஏன்னு சொல்லுங்க. நான் தூங்காம உட்கார்ந்து இருக்கிறேன். அவ தூங்குற நேரத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அவ நல்லா தூங்கிடுவா. இதே நான் படுத்தேன்னா அவ உடனே எழுந்திரிச்சிருவா, கோழி தூங்குவா. இந்நேரம் நான் ஒரு 10 நிமிஷமாவது தூங்கி இருப்பாங்க. இந்த வீடியோ எடுக்கிறேன்னு கிட்டத்தட்ட 5-6 டைம் தானாவே கட் ஆயிடுச்சு. என்னதான் சுத்தி எல்லாமே சதி பண்ணுது. நான் வீடியோ எடுத்தேன்னா செல்லு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. இப்ப திரும்ப எடுத்து திரும்ப வீடியோ எடுத்துட்டு அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.